குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் மேசராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது, இதில் நன்மை தீமை எப்படி இருக்கும், நன்மையை எப்படி அதிகமாக பயன்படுத்துறது, தீமையை எப்படி நம்ம குறைச்சிக்கிறது, எதன் மூலயமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்குண்டான வழிபாடுகளும் பரிகாரங்களும் கூட சொல்லிடுவோம். இப்போது மேசராசிக்கு புரட்டாசி மாத பலன் நிர்ணயிக்கிறதுல 3 கிரகங்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக 9 கிரகங்களுடைய பங்கும் இருக்குது. ஆனால் அந்த பலனை மாற்றக்கூடிய சக்தி அப்படிங்கிறது சூரியன் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் இருந்த சூரியன் ராசிக்கு 6ஆம் பாவத்துக்கு வரப்போகிறார். முதல்ல ஒரு விஷயம் புரட்டாசி மாதத்தில். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய 7ஆம் தேதி, அதாவது புரட்டாசி 7 24/9/2022 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவத்துக்கு வர்றாரு. சுக்கிரன் நீசம் பெறக்கூடிய ஒரு காலம், சுக்கிரன் நீசம் பெறக்கூடிய ஒரு காலம் இந்த புரட்டாசி மாதம். அதே போல் 15ஆம் தேதி அன்னைக்கு புதன், புரட்டாசி 15 அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் புரட்டாசி 29ஆம் தேதி தான் அந்த செவ்வாய், இந்த மாத கடைசியில் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார், அதாவது அக்டோபர் 16ஆம் தேதி. ஸோ இந்த 3 கிரகங்களினுடைய மாற்றங்களை வைத்து தான், செவ்வாயை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, எனக்கு மாத கடைசி அப்படிங்கிறதுனால செவ்வாயை எடுத்துக்கிறது இல்லை. சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் இந்த புரட்டாசி மாத பலனை 70% தீர்மானிக்குதுங்க. ஸோ அப்போ இந்த 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கிறதையும், பொதுவாக அந்த சுக்கிரன் நீசம் பெறக்கூடிய ஒரு காலம், இன்பத்திற்கு அதிபதியான சுக்கிரன், கலத்திரக்காரகன் சுக்கிரன் நீசம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேசராசி அப்படின்னு சொல்லும்போதே ராசியில் ராகு பகவான் இருக்கார். ராசியில் ராகு பகவான் இருக்கார் அப்படின்னாவே எல்லாமே இருந்தும் எதுவுமே பயன்படுத்த முடியல, இருந்தும் இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு எஸ்ஏ சூர்யா மாதிரி எல்லாம் அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு மனசு போயிடும். நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கும், காசு பணம் இருக்கும், நல்ல பணக்காரராக இருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே நிம்மதி இருக்காது. மைண்டு கிளியராக இருக்கும், எல்லா விஷயத்தையும் பண்ணணும், தெளிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் வேலை கிடைக்காது, அதுக்குண்டான அலைச்சல் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி ஏதோ ஒன்று இருந்து ஒன்று இல்லாமையே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கக்கூடிய மேசராசி தற்போது இப்படி அப்படி தான் இருக்குது. எடுக்கிற முயற்சிகள், பல முயற்சிகள் எடுத்தால் 1 2 ஜெயிக்குது அப்படிங்கிறது தான். திட்டங்களோ எண்ணங்களோ சிந்தனைகளோ, பெரிய பெரிய சிந்தனைகள், பெரிய பெரிய திட்டங்கள் வந்துடுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்னால சில பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டியிருக்குன்னா, பெண்களுக்கு உடல்நல சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்குங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு உடல்நல சரியில்லை, உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது, மனம் தெளிவாக இல்லை, நிதானமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் அந்த ராகு பகவான் உங்கள் ராசியில் உட்காந்து ஏற்படுத்திட்டு இருக்காரு. இது சமாளிக்கிற வகையில் உங்கள் ராசியின் அதிபதி ராசிக்கு 2ஆம் பாவத்தில் போய் அமர்ந்து 8ஆம் பாவத்தை பார்க்குறப்போ தேவையற்ற எண்ணங்கள், சிந்தனைகள், தடைகளை எல்லாமே நீக்கி தரக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் போய் உட்காந்துருக்கார் உங்கள் ராசி அதிபதி. அப்போது இந்த மாதமும் செவ்வாய் 29ஆம் தேதி வரைக்கும், அதாவது புரட்டாசி 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரிஷபத்தில் தான் இருக்கார். அப்படிங்கும்போது பெரிய பாதிப்புகளை அவர் ஏற்படுத்த விடமாட்டார். ராகுவோட பாதிப்புகளை குறைக்க செவ்வாய் பாடுபடுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வேகமாக, கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுகிறதுனால சில விஷயங்களில், சில நேரங்களில் சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் குழப்பங்கள், குடும்பத்திலே என்ன சொல்கிறதுனா பஞ்சாயத்தெல்லாம் வர்றது, அதாவது நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு போட்டிகளெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த செவ்வாய் உங்களுடைய பேச்சினால ஏற்படுத்துவார். அப்போது நாவடக்கம் தேவை, நிதானமாக பேசுவதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் செவ்வாய் உங்களுக்கு நெகட்டிவாக செய்ய போகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, வக்ரம் ஆயிட்டார். அப்போது
இது வரைக்கும் கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக நான் வரக்கூடிய காலகட்டம்னா ஒரு 15ஆம் தேதி வரைக்கும், புரட்டாசி 15ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் அந்த புதன் வக்ரகதியில் தான் இருக்காரு. அப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய புதன் என்ன பண்ணுவார்னா உங்கள் கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வழித்தடங்களை சிந்திக்க வைப்பார், யோசிக்க வைப்பார், அதுக்கு உண்டான வேலைகளை செய்ய வைப்பார். அதே போல் ஒரு மருத்துவம் பார்த்துட்டே இருக்கோம், நம்மளுக்கு சரியான ஒரு மருத்துவர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேசராசி அன்பர்கள், இப்போ சரியான மருத்துவம் சரியான மருத்துவர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது அந்த புதன் வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, நோய்க்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மருத்துவர்கிட்ட அணுகி உங்கள் நோயை குறைத்து கொள்ளக்கூடிய, அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டத்தை இது காட்டுது. அதே போல் செய்யக்கூடிய வேலையில் அதிகப்படியான பணிச்சுமையை ஏற்படுத்துறதுக்கு இந்த புதன் ஒரு காரணமாக இருக்குதுங்க. செய்யக்கூடிய வேலையில் அவ்வளவு அதிகமான பணிச்சுமைகளை உங்களுக்கு கொடுத்தே தீரும் இந்த புதன். தாய்மாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு பயங்கரமான ஒரு நெருக்கடியை உங்களுக்கு ஏற்படுத்தும். அவர்கள் வழியில் அவர்களுடைய உண்மையான முகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. இவங்க இப்படி தான்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுவீங்க. அப்படிங்கிறதுல தான் அந்த புதனுடைய வேலையே இருக்குது. வேலையில் ஒர்க்லோட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு வேலை செய்யாமல் முட்டாள்தனமாக நம்ம குறுக்கு வழியில் இந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டும். ஆனால் அப்படி பண்ணாதீங்க. எது சரியான ரூட்டோ அதுபடி போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. கண்டிப்பாக எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். என்ன வேலை பளு அதிகமாக இருக்குது, அதிகமாக சிரமப்பட்டு ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த புதன் தரக்கூடிய பலன் உங்களுக்கு. சரிங்களா? வேலையில் எதிர்பாராத மாற்றங்களை செய்வீங்க, இல்லைன்னா சந்திப்பீங்க. நீங்களாக எடுத்து செய்கிறது ஒன்று, இல்லை அதை சந்திக்கிறது ஒரு விஷயம். வேலையில் இயல்பான மாற்றங்களை சந்திப்பீங்க. 5ஆம் அதிபதி 6க்கு போயிட்டாருங்க. 5ஆம் அதிபதி 6க்கு போயிட்டார் அப்படின்னாவே எண்ணங்களை வெளிப்படுத்துவதால் தேவையற்ற பிரச்சனைகள், சங்கடங்கள், எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிடுவோம். அப்போது உள்ளுக்குள்ளே தோணக்கூடிய எண்ணங்கள், ஆழ்மனதில் வரக்கூடிய திட்டங்கள், ஆலோசனைகள், விருப்பங்கள் அனைத்தையுமே கொஞ்சம் வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆசைகளை வெளிப்படுத்த வேண்டாம். கூட சுக்கிரனும் இந்த காலகட்டம் பலம் இழக்கிறாருங்க. சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு 2க்கு 7க்கு அதிபதிங்க. 2 7க்கு அதிபதி பலம் இழக்கிறார் அப்படின்னாவே குடும்பத்தில் கொஞ்சம் பற்று இல்லாமல் போகக்கூடிய ஒரு மாதமாக தான் இது இருக்குது. அதே போல் பொருளாதாரம், பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதுக்கு முன்னாடி எப்படி சார் இருந்தது? அதுவே குறைச்சலாக தான் இருந்தது. மறுபடியும் குறையுன்னு சொல்கிறீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த பண வரவு அப்படிங்கிறது குறைவதற்குண்டான வாய்ப்புகளை இது சுக்கிரன் நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தரும். அது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறையிறதுனால கண்டிப்பாக குடும்பம் ரீதியான விஷயங்களையும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் தொய்வு ஏற்படும். காசு பணம் வரும், ஆனால் சேமிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறோம். கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல் வரும். உங்களுடைய எண்ணம் சரிவர இல்லாத காரணத்தால், தெளிவான சிந்தனை செய்து தெளிவான வார்த்தைகளை பேசாத காரணத்தால், கோபப்பட்டு சில வார்த்தைகள் பேசுறதுனால உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் கட்டாயம் வரும். வாழ்க்கை துணையை வெறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதுவும் ஆண் அப்படிங்கிற ஒரு ஆண் மேசராசியில் பிறந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 200% பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு சுக்கரதசையோ சுக்கர புத்தியோ, சுக்கரன் நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இன்னும் தசா புத்தி உங்கள் ஜாதகத்தை நடத்திட்டு இருந்து உங்கள் சுயஜாதகத்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவி அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது என்ன ஆதிபத்தியமாக இருந்தாலும் சரி, சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனாகவே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் போகாது. கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவில் ஒரு விரிசலை தராமல் போகாது. ஸோ இப்போது கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய காலகட்டம். போதாததுக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி கணவன் மனைவி கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான்.
10ஆவதுக்கு அந்த 7ஆம் அதிபதியும் பலம் இழக்கிறார். அவர் நீச்ச பங்கம் தான் சார், அவர் புதன் இருக்கார் கூடவே, உச்சம் பெற்றிருக்கிற புதன் இருக்கா, அதனால நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்குது அப்படின்னா, இவர் 7ஆம் தேதி கன்னிராசியில் வந்து நீசமாகிறாரு. ஆனால் புதன் வந்து 15ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தியாக அடைகிறாரு. அப்போ 15ஆம் தேதி வரைக்கும் அந்த 8 நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, புதன் வந்து சுக்கிரனை பலப்படுத்தக்கூடிய ஒரு தகுதியில் இல்லாமல் போயிடுறாரு. அப்போ அந்த 8 நாள் ஒரு பிரச்சனை, ஒரு விபத்து, ஒரு சின்ன சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதுங்க. 8 நாள் இருக்குது அந்த கிரகத்துக்கு, கண்டிப்பாக அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணைகிட்ட, கூட்டாளிகள் கிட்ட. சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி உங்கள் ராசிக்கு 10ல் வக்ரமாக இருக்கார். அப்போது தொழிலில் முழு கவனத்தை செலுத்துங்க. அதில் நல்ல நாலேஜ், நிறைய படிப்பணிகள் இந்த காலகட்டம் தொழிலில் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் ரீதியாக எல்லா விதமான முயற்சிகளும் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாகத்தான் இது காட்டுகிறது. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். லாபாதிபதி 10ல் நல்ல வேலை செய்வீங்க, வேலைக்கு உண்டான காசு பணம் கிடைக்காது, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இங்கே இந்த புரட்டாசி மாதம் கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா சனியும் வக்ரமாக இருக்குது. அப்போது வேலைப்பளு அதிகரிக்கும், இருந்தாலும் அதுக்குண்டான ஊதியம் கிடைக்காது. ஊதியம் அந்தளவு கிடைச்சாலும் சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான சூழ்நிலைக்கு பயன்படுத்த முடியாத அமைப்பில் தான் கிடைக்கும். ஸோ இதையெல்லாம் தாண்டி தொழிலை மட்டும் கவனிச்சுட்டு போங்க. மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 12ல் வக்ரகதியில் இருக்கார். என்னதான் சுக்கிரன் நீசமானாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஆனாலும் குரு வக்ரம் பெற்று பார்க்குறாரு. இந்த சுக்கிரன் நீசம் அப்படிங்கிற விஷயத்த குரு எப்படி பார்ப்பார் அப்படின்னா, தன்னுடைய எதிராளி பலம் இழக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்ப்பார். ஏன்னா தேவர்களுக்கு அரசன் குரு பகவான், அசுரர்களுக்கு அரசன் சுக்கிர பகவான். அப்போது இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்கிறாங்க, தேவர்குலம் அசுரகுலம் அப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. அப்போ தான் தனக்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய ஒரு அணியின் தலைவர் பலம் இழக்கிறார் அப்படிங்கும்போது சந்தோஷம்தான் இருக்கும், சரிங்களா? அப்போது அந்த குருவினுடைய பார்வையும் சுக்கிரனுக்கு பெருசாக ஒரு நல்ல பலனை தந்துட போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் அதிபதி, வருமானத்தை சொல்லக்கூடிய அதிபதி, சேவிங்ஸை சொல்லக்கூடிய அதிபதி, உங்களுடைய குடும்பத்தை சொல்லக்கூடிய அதிபதி, அவர் பலம் இழக்கிறார் அப்படிங்கும்போது அது சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சுக்கிரன் பலம் இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அதை சார்ந்த விஷயங்களில் அதிக நெருக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும். காசு இல்லை, கையில் 10 ரூபாய் காசு இல்லை அப்படின்னாவே கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். ஒய்ஃபு கேட்டதை வாங்கி கொடுக்க முடியல, குழந்தைங்க கேட்டதை வாங்கி கொடுக்க முடியல, ஒரு விஷயத்தை பண்ண முடியல அப்படின்னாவே கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய சூழ்நிலை தான். ஸோ அந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் மெயினாக இருந்து 2 பேர்த்துக்குள்ளே தகராறுகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெளிவாக இருந்து உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்கிறது தான் அவசியம். முடிஞ்ச அளவுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வைங்க, நல்லாயிருக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2ஆம் பாவத்தில். அப்போது வம்பு, வழக்கு, பிரச்சனை, சண்டை, சச்சரவு இது எல்லாம் தேடி உங்கள் குடும்பத்தை நோக்கி ஒடியாருதுங்க. இது எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சுக்கிரன் பலம் இழந்துட்டார், உங்கள் 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி பலம் இழந்தாச்சு. அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு, பெருமாள் கோயிலில் அம்பாள் இருப்பாங்க இல்லைங்களா? பெருமாள் கோயிலில் அம்பாள் இருப்பாங்க. இந்த அமைப்பு மகாலட்சுமி கோயிலுக்கே போகணுங்கிற அவசியம் கிடையாது, பெருமாள் கோயிலில் அம்பாள் இருப்பாங்க. அந்த அம்பாளுக்கு நீங்கள் பிறந்த கிழமை அன்று, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று, இந்த 2 தடவை, வாரத்தில் 4 தடவை நீங்கள் பிறந்த கிழமை வரும், நீங்கள் மாதத்தில் 1 தடவை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரும். அப்போது உங்கள் கிழமை என்றும் உங்கள் நட்சத்திரத்தன்றும் அந்த பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு 2 நெய் தீபம் போட்டுவாங்க. உங்களுடைய சுக்கிரன் பாதிக்கப்பட்ட விஷயம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை தராமல் உங்களை அப்படியே ஸ்மூத்தாக இந்த மாதத்தை கடக்க வச்சிடும். மேசராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த மாதம் நல்ல ஏற்றத்தை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.